முடியாது என்று கேட்டார்கள். நாம் என்ன சொல்றோம்? அல்லாஹ்ட்ட கேட்டுட்டாங்க, முடிச்சு போன வருஷத்துக்கு தான் முடிச்சுட்டாங்க. ஒரு மனிதனுக்கு வாழ்வாதாரத்தை இந்த உலகத்தில் தேவையானது காரும் பங்களாவும் சொகுசு வாழ்க்கை அல்ல. அது இன்னைக்கு இருக்க நாளைக்கு போயிடும். இந்த கடந்த ஆட்சியாளர்கிட்ட ஆட்சி இருந்தது, இன்றைக்கு அது போய்விட்டது. யாருக்கு எதுவும் நிரந்தரம் இல்லை. எல்லாவற்றையும் அல்லாஹ் நிதர்சனமாக நமக்கு புரிய வைக்கிறான். நினைத்து பார்க்க முடியாதவர்களும் ஆட்சி கட்டே வருவார்கள். இவர்களெல்லாம் வருவார்கள் என்று நாம் நினைத்தோம். அல்லாஹ் அழித்து விட்டான், போக்கி விட்டான். இதை விட வேற என்ன உதாரணம் வேண்டும்? நிகழ்காலத்தில் எடுப்பதற்கும் கொடுப்பதற்கும் அவனால் மட்டும் தான் முடியும். அந்த அடிப்படையில் நம் செல்வம், நம் பலம், நம் அறிவு, நம் படிப்பு இதுதான் நம்மை காப்பாற்றும் என்று சொல்லி கொடுத்தவரிடத்தில் கேட்க தவறி வெறுமனே சடங்குக்காக வந்து சடங்குக்காக போய் கொண்டிருந்தால் முக்கியமான காலகட்டத்தில் தேவைப்படுகிற ஆக்சிஜன் அவருக்கு போதுமான இயற்கை சுவாசம் பத்தல, செயற்கை சுவாசம் பொருத்தணும் டாக்டர் சொல்லுவான். அந்த நேரத்தில் நம்மளால கேட்க முடியாதுங்க. ஹயாத் ஆஃபியத் இருக்கும் பொழுது நாம் கேட்டு பழகினால்தான் அல்லாஹ் நமக்கு இப்பொழுதும் கொடுப்பான், எப்பொழுதும் கொடுப்பான். நபிகளால் சொன்னார்கள், ஒரு அடியாள் நன்றாக அமல் செய்கிறார், ஒரு நேரத்தில் நோய்வாய்ப்பட்டார். நல்ல கவனிக்க, நல்ல அமல் செஞ்சாதான் இந்த சலுகை. அமல் செய்யாமல், அமல்னா என்ன? தொழுது. அப்ப நல்ல அமல் செய்தார், ஒரு நேரத்தில் நோய்வாய்ப்பட்டார். அவர் நோய்வாய்ப்பட்டவுடன் நன்மை எழுதக்கூடிய மலக்குகள் எழுத மாட்டாங்க, நிப்பாட்டிடுவாங்க. அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் அவர் நோய்வாய்ப்பட்டதினால் நன்மை எழுவதை நிப்பாட்டாதீர்கள். அவர் நன்றாக அமல் செய்யும் பொழுது எவ்வளவு நன்மைகளை சம்பாதித்தாரோ அத்துணை நன்மைகளும் நன்மை செய்ய முடியாத காலத்தில் இப்பொழுது அவர் இருக்கிறார். எனவே எல்லா நன்மையும் என் கண் பார்வைக்கு முன்னால் எழுந்துகள் என்று அல்லாஹ் மலக்குகளுக்கு உத்தரவு கொடுப்பார். தலைவலி இல்லாத காலத்துல தொழுதாதான், தலைவலி இருக்கிற பொழுது தொழ முடியாட்டாலும் தொழுத நன்மை அல்லாஹ் தருவார். உடம்புல எங்கேயும் பிரச்சனை இல்லாத காலத்துல அல்லாஹ் வணங்கினாத்தா, உடம்புல பிரச்சனை வருகிற பொழுது 2 மாசம் ஐசியூ இருக்கிற சூழ்நிலை அல்லாஹ் உருவாக்க நினைத்தால் யாரால் தடுக்க முடியும்? லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் மருத்துவமனைக்கு கொட்டுகிறோம். அல்லாஹ்வுடைய பள்ளியில எண்ணி எண்ணி கிள்ளி தருகிறோம். 10 ரூபா போட்டா போதும், 20 ரூபா போட்டா போதும். அவங்க 10 லட்சம் இருந்தாலும் ஆபரேஷன் தேட்டருக்குள்ளே எடுத்துட்டு போவோம்னு சொல்லுவாங்க. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று நல்ல ஹயாத்தாக ஆரோக்கியமாக இருக்கும்போது அமல் செய்யுங்கள். ஆரோக்கியம் கெட்டு போகிற போது அமல் செய்ய தவறினால் அல்லாஹ் அந்த நன்மை எழுதுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பதை தவற விட்டு விடாதீர்கள். நீங்கள் தவற விட்டால் அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய ரசூல் ஹதீஸ் குதுஸில வருது, ஒரு கூட்டத்தை அல்லாஹ் நேசிக்க நாடினால் அந்த கூட்டத்தை அல்லாஹ் உயர்த்துவானாம். அந்த தலைமுறையை உயர்த்துவான், அந்த பரம்பரையை உயர்த்துவான், எல்லாரையும் சந்தோஷமா வாழ வைப்பான். ஒரு கூட்டத்தை அல்லாஹ் வெறுக்க நினைத்தால் முதல்ல அல்லாஹ் கை வைக்கிறது தெரியுமா? அத்தியாவசிய பொருட்கள் அல்லாஹ் கை வைப்பான். மல்லிகை சாமா, வீட்டு உபயோக சாமா, அரிசி எல்லாத்துலையும் நீங்க விலை கிடு நாளையில இருந்து ஏறிடும். எந்த கடையில போய் கேட்டாலும் விலை ஜாஸ்தி தான். இப்படி அத்தியாவசிய பொருட்களில் விலைவாசி கூடுவதற்கான காரணம் நாம மேலோட்டமா பேசி நிற்போம். அவங்க வந்தா நான் தான் இப்படி, இவங்க போனா அப்படி, அதெல்லாம் கிடையாது. அல்லாஹ் ஒரு கூட்டத்தை நேசிக்க நாடினால் அந்த கூட்டத்தை சிறப்பாக வாழ வைப்பான். ஏன் அல்லாஹ் அந்த கூட்டத்தை நேசிக்கிறான்? ரசூல் சொன்னார்கள், அந்த கூட்டம் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தது, யா அல்லாஹ் யா அல்லாஹ். ஏன் அந்த கூட்டத்தை அல்லாஹ் வெறுக்கிறான்? அந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் கேட்க மறந்து தவறினார்கள். அரிசி விலை ஏறிடுச்சு, பருப்பு விலை ஏறிடுச்சு, இதை தொழுது அல்லாஹ்ட்ட நம்ம துவா கேட்கலாம். சிரிப்பாங்க மடத்தனா, அதற்கு வேலையே இல்லை. மல்லிகை சாமான் விலை ஏறினா கூட துவால கேட்டுறாங்க. இப்பெல்லாம் நம்ம துவால கேட்பாங்க. அது அல்லாஹ்ட்ட என்ன கேட்கணும்? மழை கேட்கணும், நல்ல வாழ்வாதாரத்தை கேட்கணும், குழந்தை கேட்கணும். பருப்பு அரிசிலாம் போய் அல்லாஹ்ட்ட போய் முன் வைப்பாங்க கோரிக்கையை. நாம் நகைச்சுவையாக வேடிக்கையாக பேசுவோம். ரசூல் சொன்னார்கள், அல்லாஹ் கூட்டத்தை நேசிக்க நாடிட்டால் அந்த கூட்டத்தை அல்லாஹ் அற்புதமாக வாழ வைப்பான். வெறுக்க நாடிட்டால் அந்த கூட்டத்துடைய அத்தியாவசிய பொருட்கள் அல்லாஹ் முதலில் கை வைப்பான். அன்பார்ந்தவர்களே, இப்படி நம்முடைய வாழ்க்கையில் எல்லா தேவையும் உட்பட்டவர்களாகத்தான் நாம் வாழ்ந்து. இந்த நொடி வேணா உடம்புக்கு எந்த மருந்து மாத்திரையும் தேவையில்லாமல் இருக்கலாம். இந்த நொடி வேணா கோடி கணக்கு லட்சக்கணக்கு தேவைப்படாமல் இருக்கலாம். இந்த நொடி வேணா வகையான உணவுகள் தேவைப்படாமல் இருக்கலாம். ஒரு காலம் வரும் இதெல்லாம் தேவைப்படும். இதெல்லாம் தேவைப்படுகிற பொழுது அல்லாஹ்வுடைய உதவி இருந்தால் தான் அதை எல்லாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படி அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெறக்கூடிய, எப்பொழுதுமே தொழுகைக்கு வந்தால் வேகமாக துஆக்களை புரிகிறார்கள். நீண்ட நேரம் அல்லாஹ்விடத்தில் கேட்டு கேட்டு அல்லாஹ்வுடைய உதவியை பெற்று வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்வானாக. எதை பேசணுமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நர் தௌஃபீகை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.